உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாதத்தை பொறுத்தவரையிலும் 2 அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஒன்று குரு பயிற்சி. திருக்கணிதம், வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ராகு பகவான் பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது. அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். ஏறக்குறைய ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே கடகராசியில் அமைகிறார். இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். மீனராசியில் 12 கால புருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கிரன், மேஷத்தில் புதன் பகவான். அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கிரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும், அதே சமயத்தில் பல தொழில் மல்டி பிஸ்னஸ், ஒரே நபர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும், மனசு நோகாமல் கொண்டு போகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை. பொதுவாக அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது. அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார். திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களில் செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது. செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம், அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது. அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம். வாருங்கள் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம், மிக அற்புதமான கால அமைப்பு. மே மாதத்தை பொறுத்த வரையில் இந்த மே மாதத்தில் இருந்து தான் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஒரு புதிய வாழ்க்கை அதுக்கு ஆரம்பமாகுதோ, அல்லது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அதுக்கு ஒரு புதிய வசந்த காலம் ஆரம்பிக்குதோ, அதை போல மகர ராசி என்பர்களே, இந்த மே மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு நல்ல நேரம். இனிமே தான் நல்ல நேரமே ஆரம்பம். கடவுள் உங்களுக்கு இனிமே தான் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்க போகிறார். நல்ல நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார்.
அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நல்ல நேரம் ஆரம்பம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரப்போகிறார். நிறைய மகர ராசி என்பவர்கள் புதிய வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, மனை வாங்குவது, ஊர் மாறுவது. நான் பெங்களூர் போகலான்னு இருக்கேன் சாமி, வீட்டுக்கு போகலாமா? தாராளமாக போயிட்டு வாங்க. நான் ஹைதராபாத் போகிறேன், நான் புனேக்கு போகிறேன், மும்பைக்கு போகிறேன் சார், நான் கோயம்புத்தூரே போயிடலான் இருக்கேன் சார், நான் திருநெல்வேலியே போயிடலான் இருக்கேன் சார், நான் வெளிநாடு போயிடலான் இருக்கேன், நான் குஜராத் போகலான் இருக்கேன். இடமாற்றங்கள் உண்டு. நிச்சயமா மகர ராசி என்பர்களே, இடமாற்றங்கள் உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும். 2ல் இருக்கக்கூடிய ராகு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இன்னும் கூட உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குமே ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அப்போ அந்த ராகு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்றதை பொறுத்து நீங்கள் எத்தனை வருஷம் வெளியூரில் இருப்பீங்க, எத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருப்பீங்க, எப்போ திரும்ப வருவீங்க, இல்லை அங்கேயே செட்டில் ஆகிடுவீங்களா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சொல்ல முடியும். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த மே மாதம் ஒரு முக்கியமான மாதம். இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக படிக்கக்கூடிய சின்ன சின்ன மாணவ செல்வங்களாக இருந்தாலும், ஸ்கூலு காலேஜஸ் போகக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும், உள்ளூர் படிப்பு வெளியூர் படிப்பு, வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அதேபோல் நீங்கள் மாணவ செல்வங்களாக இருந்தாலும், குடும்ப பெரியோர்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், பெரியோர்களாக இருந்தாலும், நிச்சயமாக மகர ராசி என்பவர்களை இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது. நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது. அற்புதமான கால நேரம். அதோடு மட்டுமல்ல, 2ல் இருக்கக்கூடிய ராகு ஒரு வசதி வாய்ப்பு, வளர்ச்சி அடையக்கூடிய காலம். வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஒரு சாதாரண ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு தேவையான வசதி வாய்ப்புகள், ஒரு ஏசி வாங்கி போகிறது, டிவி வாங்கி போகிறது, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போகிறது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படும். வெளியூர் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொகுசான இடங்களுக்கு சொகுசான பயணங்கள், பிரயாணங்கள் ஏற்படும். விமான பயணங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெயினாக வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, இது மகர ராசிக்கு நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, சாமி இப்போ நாங்கள் வீடு வாங்கலான் இருக்கோம், யார் பேரில் வாங்கலாம், என் பேரில் வாங்கலாமா, வீட்டுக்கார் பேரில் வாங்கலாமா, பிள்ளைங்க பேரில் வாங்கலாமா? பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும், 12 வயசு 14 வயசு அப்படி இருக்கும். உடனே அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ நம்ம அவங்களை அட்வைஸ் பண்ணுவது உண்டு, ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ மகர ராசி என்பவர்களே, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, வீடு கட்டுவது, பிரயாணங்கள் மேற்கொள்வது, அல்லது பிரார்த்தனைகளை செலுத்துவது போன்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே. அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? மகர ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த தொழில் ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச அளவுக்கு க்ரோத் இருக்காது, வளர்ச்சி இருக்காது.
நீங்கள் கடுமையான முயற்சி செய்வீங்க, முதலீடுகள் செஞ்சுருப்பீங்க. ஆனாலுமே கூட அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது, ப்ராஃபிட் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்காக நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு கூட வராது. அப்போ தொழில் சரியான முறையில் வளர்ச்சி அடையலைன்னு கஷ்டப்படக்கூடிய, ப்ராஃபிட் இல்லை, இல்லை கடனை அடைக்க முடியல அப்படின்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே, தொழில் சிறப்பானதாக இருக்கும். இந்த மே மாதத்திலிருந்து வருமானம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் கிடைக்கும். சார் போன மாதம் வரலாம் லாபம்னு நான் ஒன்றுமே எடுக்கலைங்க, இந்த மாதத்துலேருந்து லாபம் எடுப்பீங்க. எத்தனை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம நிறைய சொல்ல முடியும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த பக்கம் இந்த உளுந்தூர்பேட்டை சைடில், அதே போல் மாயவரம் கும்பகோணம் சைடில் நம்ம நிறைய எத்தனை ஹோட்டல், தங்கும் விடுதிகள், ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கொடைக்கானலில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எத்தனை பேர் நம்மகிட்ட வாராகிட்ட வந்திருக்காங்க. கொடைக்கானலில் நிறைய ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், இடதோஷங்கள் இருந்திருக்கும், புக்கிங்கே ஆகிருக்காது, அல்லது ஏதேனும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். கொடைக்கானலில் நம்ம நேரடியாக சென்று அங்கெல்லாம் பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுபோல் மறைமுகமான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மெயினாக பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகும், கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள். அப்போ லாபம் கிடைக்கும். இப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது எனக்கு இன்னும் நடக்கலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், அதை தான் பார்க்கணும். ஏன் உங்களுக்கு நடக்கலை, உங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும் மகர ராசி அன்பர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையில், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதத்திலிருந்து மே மாதத்திலிருந்து வேலை கிடைக்கும். நிறைய மகர ராசி என்பர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மகர ராசி அன்பர்களே. திருமணம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு, கடன் சுமை, கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், கலகங்கள், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், மெயினாக கடன் சுமைகள், நிறைய ஏமாற்றங்கள், இதெல்லாம் எனக்கு இப்போ கிளியர் ஆகுமா சாமி, அந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள், மனக்குழப்பம், மனசில் நிறைய பயம், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக ஹெல்த்து தான் முக்கியம், உடல்நிலை ஆரோக்கியம். அப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என்பர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலும் கும்பராசி என்பர்களே யோகமான மாதமாக அமைகிறது. இப்போ தான் இந்த மாதம்தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது வாழ்க்கையில். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ரகசியம் கூட சொல்கிறேன். கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் வருமேயானால் அதை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரக்கூடிய தருணம் ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் வெளியில் சொல்லாதீங்க.
எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியத்தை, ஏன்னா ராகு தரக்கூடியது எப்போ பறிச்சுப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் உண்மையிலேயே இதை நம்ம காப்பாற்றிக்கணும், நமக்கு கடைசி வரணும், இது நமக்கு வேண்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காப்பாற்றிக் கொள்வது, ரகசியமாக வைத்துக் கொள்வது அவசியம். அப்போ கும்பராசி நேயர்களே, ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல தொடர்பு கிடைக்க போகுது, ஒரு மாற்றம் நிகழப்போகுது, ஒரு இடமாற்றம் அமையலாம், ஒரு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வேறு ஊரில், வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கலாம். கண்ணை மூடிண்டு ஒத்துக்கோங்க. ஒரு நல்ல கம்பெனியில் இந்த கம்பெனி மாறணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, மாற முடிஞ்சிருக்காது. இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கம்பெனி சேஞ்ச் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க. நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். அல்லது ஒரு பெண்களாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கலாம், ஒரு நல்ல தூய்மையான தொடர்பு கிடைக்கும், நம்பிக்கையான தொடர்பாக இருக்கும். தாராளமாக மனமு வந்து ஏற்றுக்கலாம். இந்த வாழ்க்கை எனக்கு அமையுமா சாமி, நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம் சாமி அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிறது நல்லது. புரியுதுங்களா? இந்த வாழ்க்கை நமக்கு அமையுமா, ஃபஸ்ட்டு வாழ்க்கை தான் சரியாக அமையலை, இந்த வாழ்க்கை எனக்கு சரியாக அமையுமா சாமி அப்படின்னு கேட்டு அந்த தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வது சிறப்பு. அதே போலத்தான் பிஸ்னஸ், தொழில் மாற்றங்கள், அல்லது ஒரு ஊர் விட்டு வேற இடம் வீடு விட்டு வீடு மாறுவது, வேற வீடு மாற்றி போகிறது, கம்பெனி மாற்றி போகிறது, அல்லது கம்பெனியில் ஏதேனும் சில ஆல்ட்ரேஷன் செய்கிறது, ஒரு பெருசாக ரூம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஒரு புதுசாக ஒரு மிஷின் வாங்கிறது, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களில், குடும்பங்களில், குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு நல்ல அரிய பல தொடர்புகள் ஏற்படும். வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கட்டியமாக பிடிச்சிக்கணும், காப்பாற்றிக்கணும். அப்போ கும்பராசி நேயர்களே, ராசிக்கு ராகு பகவான் வருகிறார். முதல் 9 மாதம் இந்த மாதிரி ராகு பகவான் உங்களுக்கு சான்ஸ் மேலே சான்ஸு கொடுப்பார், வெற்றி மேலே வெற்றியை கொடுப்பார், நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பார். அதையெல்லாம் கட்டியமாக பயன்படுத்தி கொள்வீர்களே. ஆனால் அதன் பிறகு இந்த கடைசி 9 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, மாற்றத்திற்கான மாதம் இந்த மே மாதம். ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகுது, அது நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையப்போகுது. அதுதான் சொல்லிட்டேனே, கம்பெனியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ஊர் மாற்றங்களாக இருக்கலாம், வீடு மாறுவதாக இருக்கலாம், பிஸ்னஸ் மாற்றங்களாக இருக்கலாம். பிஸ்னஸில் என்ன சாமி மாற்றம் வரப்போகுது? நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை தேடலாம், நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, நல்ல பையர்ஸை தேடலாம், புது பையர்ஸ் கிடைப்பாங்க. அதே போல் ஸ்டாக்கு நிறைய இருக்குங்க சாமி, மூவ் ஆகவே இல்லை, அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் மூவ் ஆகிறதுக்கு யாராவது ஒரு புது கெஸ்ட்டு வருவாங்க, நான் மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன்னு வரலாம், ஏன்னா இன்வெஸ்டராக வரலாம். ஏதோ ஒரு அறிமுக தொடர்பு கிடைச்சி அவங்க மூலியமாக உங்களுக்கு பிறர் மூலமாக, புதிய முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக நல்லா காதில் வாங்கிக்கணும். குறிப்பாக குடும்ப பெண்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் செய்ய உள்நாடு வெளிநாடு, சின்ன சின்ன கம்பெனிகளிலிருந்து, சின்ன சின்ன கடைகளிலிருந்து, பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வரையிலும் நீங்கள் யாராக இருந்தாலும் கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு அடையாளமே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, வாழ்க்கை எப்படிலாம் ஸ்பாயிலாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ கடவுள் கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, இதையும் நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ குறை சொல்லக்கூடாது, சாமி எனக்கு ஒன்றுமே செய்யலை, கிரகம் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு குறை சொல்லக்கூடாது.
நல்ல முறையில் கட்டி காப்பாற்றிக்கணும். ரகசியம் முக்கியம். அப்போ கும்பராசி என்பவர்களே யோகமான ஒரு மாதமாக அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை, புதிய வாழ்க்கை அல்லது நல்ல வாழ்க்கையின் தொடக்கமாக இந்த மே மாதம் அமைகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. கும்பராசி அன்பர்களே, அப்போ ராசிக்கு ராகு பகவான் வருவது, ராசிக்கு 2வது இடத்துல ராசிநாதன் அமைந்திருப்பது, இனிமே உங்களுக்கு பணங்காசுகள் வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. பணங்காசுகள் ஆகட்டும், கொடுத்த பணங்காசுகளாக இருக்கட்டும், வராத பணங்காசுகளாக இருக்கட்டும், எப்பயோ கொடுத்துருப்பீங்க, வரவே வராதுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றங்கள், குடும்ப முன்னேற்றங்கள், வாழ்க்கை முன்னேற்றங்கள், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு உத்தியோகம் அல்லது வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இவையெல்லாம் கூட விலகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே. பிள்ளைகளால் தொந்தரவு, இத்தனை நாளாக பிள்ளைகளால் ஒரு தொந்தரவுகள் இருந்திருக்கும். ஆனால் இனி நிம்மதி பிறக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம். ஒரு வளர்ச்சி இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். உங்களுக்கு எது மனசுக்கு சந்தோஷமோ அந்த நிம்மதி உங்கள் ஆத்மா, உங்கள் ஜீவன், உங்கள் உயிர் பூரிக்கும்படியாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையப் போகுது கும்பராசி அன்பர்களே. குறிப்பாக காதல் திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், அமையாத வாழ்க்கைகள் கூட அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, வேலை மாற்றங்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். வேலை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சுனாக்கா நிச்சயமாக வேலையில் முன்னேற்றம் இருக்கும். எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் எனதருமை கும்பராசி அன்பர்களே. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, நடக்காத ஒரு சில விஷயங்கள் கூட, வராத பணங்காசுகளாகட்டும், வம்பு வழக்கு தீர்ப்புகள், வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதே போல் உத்தியோகம், வேலையே கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அதுபோல் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது, உறவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய உறவுகள் கிடைப்பது, ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம் கிடைப்பது சமுதாயத்தில். அப்போ கும்ப ராசி அன்பர்களே, நடக்காத பல விஷயங்கள் கூட நடந்தேறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் தொடங்குகிறது. அப்போ பொதுவாக கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். முடிந்த வரையில் உங்களுடைய இல்லங்களிலே, உங்கள் சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும், தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், முடிந்தவரை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு பரிகார பிராயச்சித்த யாகம் செய்து கொள்வது சிறப்பு. வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது, நவகிரக ஹோமம் பண்ணுறது, சுதர்சன ஹோமம் பண்ணுறது, அல்லது உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ உங்களுக்கு கால நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு
என்ன மாதிரியான ஹோமங்கள் இதை செய்யலாம், கம்பெனிக்கு எது நல்லது, குடும்பத்துக்கு எது நல்லது, இந்த மாதிரி தெரிந்து அறிந்து செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அப்போ என்ன மாதிரியான யாகங்கள் செய்யலாம் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். மே மாதம் சிறப்பாக உள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வர. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, மே மாதம் அற்புதமான கால நேரம். இப்போதான் சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அதில் ஜென்ம சனி, சனி பகவான் ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே போல இத்தனை நாளா ராசியில் இருந்த ராகு பகவான் ராசியை விட்டு வெளியில போயிருக்கிறார். மெயின் பிரச்சனையே அதுதான். மீன ராசிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, எங்களை யாராவது காப்பாற்றுவாங்களா? ஏன்னா மீனராசிக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த உத்திரட்டாதி மீனம் மட்டும் யாருமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு எதிரி அவங்க தான். இந்த உத்திரட்டாதி மீனம் மட்டும் அவர்களுக்கு எதிரி அவர்கள் தான், அடங்கவே மாட்டாங்க. இந்த ரேவதி மீனம் இருக்க, அது சொன்னாலே கேட்டுக்கும், அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டது. புரட்டாதி மீனம் 50% தர்மத்தை கடைபிடிக்கும். ஆனால் இந்த உத்திரட்டாதி மீனம் மட்டும் கட்டுப்படாது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி என்பர்களை இப்போதான் ஜென்ம சனி தொடங்கி உள்ளது. கவனம் தேவை. ஜென்ம சனி நடக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் கவனிச்சிங்கன்னா, மீன ராசி என்பர்களே, ஜென்மத்தில் இருந்த ராகு விலகியது. இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்ப பெண்கள் அதாவது குடும்ப தலைவர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட நிலையான நோய் ஏற்பட்டு போச்சு. நல்லா இருந்த சாமி, எப்படி தான் இவருக்கு சுகர் வந்ததுன்னே தெரியல. எப்படி நல்லா இருந்தார் சாமி, சுகர்லாம் எதுவுமே இல்லை, பார்த்து திடீர்னு பிபி இருக்குது. நிலையான நோய்கள் ஏற்பட்டிருக்கும். 36 வயசு, 30 வயசுலேயே கூட 40 வயசு. காரணம் அந்த ராசியில் இருந்த ராகு. உடல்நிலை யாரும் கடைசி வரலும் அவர் நோயை கொடுத்துட்டு வெளியில் போயிடுவார். அப்போ இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் இந்த நோயை சுமந்தாகணும். அது கூட குடும்பம் பண்ணி ஆகணும், வாழ்ந்தாகணும். அதே போல் ராசியில் ராகு இருந்த வரையிலும் மீன ராசிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது. எப்போ எது நடக்குமோ, என்ன ஃபோன் வருமோ, என்ன பிரச்சனை நடக்குமோ அப்படின்னு பயந்து இருந்திருக்கணும். எப்போ என்ன மாதிரியான பிரச்சனை வருமோன்னு பயந்து இருக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். நம்ம எத்தனையோ மீனராசி நண்பர்களை பார்க்குறோம். அன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், பெங்களூரில் ஒரு அன்பு தெய்வம், ஒரு அன்பு குடும்பம். அந்த ஐயாவுக்கு மனசில் பயம், மரண பயம், எங்கே நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. அதே போல் இன்னொரு வயசான ஒரு அம்மா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வலிக்குது. முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, எல்லா ஜாயின்ஸ்லேயும் அந்த பெயின் இருக்குது. ஆனால் டாக்டர்கிட்ட போகிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல்னு வருது. டாக்டர் திட்டார், உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, மனசு தாமா காரணம், சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கன்றாங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியலன்னு நடறாங்க. வீட்டில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சாமி. அப்போ அதுபோல் மனசில் பயம், குழப்பம், தெரியாத நோய்கள், மெயினாக குடும்ப கஷ்டம். கும்பராசிக்கு நம்ம மெயினாக அதுதான் சொல்லணும். குடும்ப கஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள், வருமானத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இவையெல்லாம் விலகக்கூடிய மாதம். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்ன மாதிரியான கடன் சுமைகள் எப்படி இருக்குது. மெயினாக மீன ராசி அன்பர்கள் தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிஸ்னஸில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, வருமானத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இதையெல்லாம் நம்மளால் உணர முடியும். ஆகையினாலே மீன ராசி என்பவர்களே அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக கடன் பிரச்சனைகள், காசுக்கு அந்த செக் கொடுத்துட்டு வாங்குறது, இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியாமல் இருக்கிறது, அதிகமான வட்டிக்கு வாங்கிறது, அப்புறம் வருமானம் குறைஞ்சி போய்ட்டு அந்த அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறது, வருமானம் குறைஞ்சி போயிடுறது. அப்போ இந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்குமே. ஆனால் அந்த ராகு சும்மா இருந்திருக்க மாட்டாருங்க, உங்களை பெரிய கடனாளியாக மாற்றி விட்டுருப்பாரு. அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். எனதொருமை மீன ராசி அன்பர்களே, வம்பு வழக்குகள் இடப்பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களாக, குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம். அப்போ வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னாக்கா இனி இந்த மே மாதத்துக்கு பிறகு அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அப்பா வழி சொத்துக்கள், அம்மா வழி சொத்துக்கள், அந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் கூட உங்களை வந்து சேரும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு மாமியார் வீட்டு சொத்து வரணும் சார், அல்லது எங்கள் அப்பா வீட்டு சொத்து வரணும், எங்கள் அம்மா வீட்டு சொத்து வரணும், அந்த மாதிரி வரவேண்டிய சொத்து பத்துக்கள் இருக்குமே, ஆனால் வரவேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும். எனதருமை மீன ராசி அன்பர்களே. அப்போ ராசியை விட்டு ராகு பகவான் வெளியில் போனதுக்கு பிறகு மீன ராசிக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். இப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இந்த ஜென்ம சனியை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஜென்ம சனி நடக்குதே சாமி, ஜென்ம சனி என்ன செய்யுமோ, 7.5 சனி நடக்குது சார், அதெல்லாம் உங்கள் ராசிநாதன் குரு பார்த்து கொள்வார். உங்கள் ராசிநாதன் குரு பார்த்துக்குவார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? குரு பார்க்க கோடி நன்மை. உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். மீனராசி என்பர்களே, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குடும்ப பெண்கள் சிறு சிறு தொழில் செய்கிறாங்க. ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறது, டெய்லரிங் ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க குடும்ப பெண்கள். அதே போல் ஆண்கள் நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். என்னதான் உங்களுக்கு உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானம் சிறப்பு, வியாபாரம் சிறப்பு, வருமானம் சிறப்பு, உத்தியோகம் சிறப்பு. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வாராகி இருக்காங்க, பார்த்துக்கலாம். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிலே நாளைக்கு போட போகிறீங்கனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜெய் வாராகின்னு சொல்லுங்கள், பிரச்சனை விலகி போயிடும். அப்போ அதுபோல் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளால் வந்த தொந்தரவுகள், எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட தெரிய வரும். உங்களுக்கு இப்போ தான் அது விஷயமே தெரிய வரும். ஏற்கனவே சந்தேகம் இருந்திருக்கலாம், ஊர்ஜிதம் பண்ணலாம். அப்போ அது மூலயமா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு சிறப்பாக இருக்காரு, ராகு கேது சிறப்பாக இருக்காங்க. ஜென்மத்தில் மட்டும் சனி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றார். அப்போ சிவபெருமான் வழிபாடு சிறப்பு. மீனராசி என்பர்களே, பொதுவாக சிவாலயம், அடிக்கடி சிவாலயம் செல்வது, எல்லாம் தினந்தோறும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்து சிவபெருமானை ஒரு 11 சுற்றி நமஸ்காரம் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஜென்ம சனியை வென்றெடுக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முடிந்தால் மீன ராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி 3மே நடந்திருக்கு. முடிஞ்சால் வீட்டில், உங்கள் கடைகளில், கம்பெனிகளில் ஒரு யாகம், இது என்ன ஒரு ஹோமம் செஞ்சு கொள்வது கூட நல்ல பரிகாரமாக அமையும்.
அப்போ நீங்கள் என்ன மாதிரியான யாகம் செய்யலாம்? சுதர்சன ஹோமம் பண்ணலாமா, தன்வந்திரி பண்ணலாமா, அல்லது திருஷ்டி துர்கா பண்ணலாமா, சூரியனி துர்கா பண்ணலாமா, ஹேரம்ப கணபதி பண்ணலாமா, அதெல்லாம் எது பண்ணால் உங்களுக்கு நல்லது, நல்ல பலன் கிடைக்கும், என்னைக்கு செய்யலாம், இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அதே போல் உங்களுடைய கேள்விகள் என்ன, அதுவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.